இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் இந்த உலகம், மனுஷங்க, நம்ம கூட இருக்கிறவங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க. கைத்தட்டி சிரிக்கிறவர்கள் கூட உண்டு. நம்ம கூடிய அன்பா இருப்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு உதவி செய்ய தேவையில்லை, ஆனால் நமக்கு உபத்திரவமான காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பேர் சோர்ந்து போகிற காரியம் என்னவென்றால், என் கூடயே இருந்தாங்க ஆனால் எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, என் கூடயே இருந்தாங்க என் கணவர் இப்படி பண்ணிட்டாரு, என் கூடயே இருந்த என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க, எங்கள் அப்பா அம்மா என்னை ஏமாத்திட்டாங்க, சொத்து தருகிற விஷயத்துல என்னை ஏமாத்திட்டாங்க என்ன சொல்லுகிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். இந்த நாட்களில் எத்தனையோ வீட்டில் நம்ம கேட்குற விஷயம் என்னன்னா, என் கூடயே இருந்தவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்கள நம்ம ரொம்ப நம்புவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த ஆபத்து வந்தாலும் மனிதன் உன்னை வேடிக்கை பார்ப்பார்கள், வேடிக்கை பொருளாக உன்னை மாற்றி விடுவார்கள். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு தூதர்களை ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார், நம்மை பாதுகாக்க, நம்மளை பராமரிக்க. தாயின் கருவிலே ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வந்த தேவன், நம்முடைய உறுப்புகளை உருவாக்கின தேவன். உருவாக்குற வல்லமையினால் ஆண்டவர் அதை உருவாக்கினார். கண்களை உருவாக்கி இருக்கிற அநேக உறுப்புகளை ஆண்டவர் உருவாக்கி அதை பாதுகாத்த தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை. அவர் இல்லை என்றால் நம் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவ தூதனை நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார், நம்மை பாதுகாக்கும்படி, நம்மை நடத்தும்படி, நம்மை போஷிக்கும்படி. அவர் எப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தேவன் தெரியுமா? அவர் எப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நமக்கு தெரியுமா? ஆனால் அவர் நமக்கு ஒரு நண்பனாய் இருக்கிறார். நம்மை பாதுகாக்க தான் இந்த உலகத்தில் வந்தார். அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கண் எப்படிப்பட்ட கண்? அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனால் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறதே. எப்படி சொல்ல முடிகிறது? ஆனால் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக தான் இப்படிப்பட்ட காரியங்கள் வேதத்தில் சொல்ல முடியும். ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபத்திலே அவரே உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து கனப்படுத்துவார். ஆகவே உங்களை சூழ்ந்து நிற்கிற எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமல்ல, நீங்கள் அவருடைய மறைவிடத்தில் இருக்கிறபடினால் அவரை தாண்டிதான் எந்த ஒரு தீமையும் உங்களிடத்தில் வர வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார், ஆனால் எந்த தீமையும் அவரை நெருங்கவே முடியாது. இந்த நாளிலே என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே உன்னை காக்கிற தேவன் உறங்குவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன். உன் வாயை விரிவாக திறன நன்மையினால் உன்னை நிரப்புவேன் என்று சொல்லுகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் சந்திப்பார். விரோதமாக நிற்கிற மனிதர்களை கர்த்தர் நிர்மூலமாக மாற்றுகிறவர் ஒருவர் உண்டு என்பதை மறந்து விடாதீங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாக எந்த காரியமும் வராது என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த நாளில் எந்த செய்வேனையாக இருக்கலாம், மந்திரமாக இருக்கலாம், என்னை சாபம் விட்டுட்டாங்க, என்னை இப்படி பண்ணிட்டாங்க, என்னை அப்படி சொல்லிட்டாங்க. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, கர்த்தருடைய அக்கினி உங்கள் கூட இருக்குது. கர்த்தருடைய மேகஸ்தம்பமும் உங்கள் கூட இருக்கும்போது எந்த சாபமும் நம்ம தொட முடியாது, எந்த ஒரு பாவமும் நம்ம தொட முடியாது, அந்தகாரம் நம்மை சூழ்ந்து கொள்ள முடியாது, பிசாசு நம்மளை தொட முடியாது. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அவர் பராக்கிரமுள்ள தேவன், அவர் அதிசயமான
தேவன், அவருடைய ஆலோசனையான தேவனாயிருந்து நம்மை வழி நடத்துவார். பிரியமானவர்களே, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறதுனா, நம்மை எப்படி ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுகிறார், எப்படி நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் யோசிச்சு பார்க்கணும். பிரியமானவரே, நீ பாவ வாழ்க்கையில நீ கடந்து போய்விட்டா கர்த்தர் உங்களை பாதுகாக்க முடியாது. இந்த உலக காரியத்துல நீ சிக்கி கொண்டு இருந்தா உன்னை பாதுகாக்க முடியாது. சத்துரோடு நீ சத்துரோடு இணைஞ்சு இருந்தா கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது. உன் பாவ வாழ்க்கையை விட்டு நீ வெளியே வரும்போது, பரிசுத்த வாழ்க்கையை நீ தரித்து கொள்ளும் போது ஆண்டவர் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறார். தீமையான காரியங்களை ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பது வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நாம் இருந்தோமானால் அவைகளில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும். வெளியே வரும்போதுதான் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து வழி நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுங்க. புதிய வருடத்தில் ஆச்சு நம்ம பரிசுத்தமாக கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். நம்முடைய பழக்கங்கள், துரு ஆலோசனையில் சிக்கி இருக்கிற பிள்ளைகள், எல்லாவற்றிலும் இருக்கிற வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், சகோதரன் சகோதரியா இருக்கலாம், பாவ வழியை விட்டு நாம் வெளியே வரும்போது கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து நம்மை போஷித்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. இசப்பா, அந்த நாளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, பரிசுத்த ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஜீவியத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு கட்டளிடுவீராக. ஆண்டவரே, உங்க வருகையில எங்களை நினைத்து கொள்ளுவீராக. ஒருவர் கூட கைவிடப்படக்கூடாது ராஜா. எங்களை சேர்த்து கொள்ளுங்க இசப்பா. பரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரட்டும். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. சத்துருக்கு எங்களை விளக்குங்க. பொல்லாப்புக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. பலவீனத்துக்கு விளக்குங்க ராஜா. சகலவற்றையும் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.